Hello everyone, welcome to our exemplar series. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசனில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூனிட்டான எலக்ட்ரோஸ்டாட்டிக் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு கூட இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 6. Which of the following characteristics of electron determines the current in the conductor? ஒரு கண்டக்டரில் இதில் எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் டிட்டர்மைன் பண்ணும்? ஆப்ஷன் பார்க்கலாம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, thermal velocity, both drift and thermal velocity, neither drift velocity nor thermal velocity. ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். I is equal to VENA. ஓகேவா? ஸோ இது என்னது வீணா, கரண்ட்டை வந்து வீணாக்காத அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா. ஸோ இதில் கரண்ட் வந்து எதை பொறுத்து இருக்குது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பொறுத்து இருக்கும், சார்ஜ் ஆஃப் ஒன் எலக்ட்ரானை பொறுத்து இருக்கும், அப்புறம் ஏரியாவை பொறுத்து இருக்கும். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து தான் நம்ம கரண்ட் இருக்க போகுது. ஓகே, அப்போ நீ டேரெக்டாக என்ன பார்த்துடலாம்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை பொறுத்து இருக்க போகுதுன்னு ஆப்ஷன் ஏவே மார்க் பண்ணிடலாம். பட் எஸ் அலோன்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம மற்ற ஆப்ஷன் பார்க்கணும். தெர்மல் வெலாசிட்டி அலோன். ஸோ ஃபஸ்ட் இது தெர்மல் வெலாசிட்டினா என்ன, ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன அப்படி புரிஞ்சுக்குவோம். என்னிடம் ஒரு வயர் உள்ளது, சரியா? என்கிட்ட ஒரு வயர் இருக்குது. இந்த வயரில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கல. அதாவது என்ன மீனிங்னா, இந்த வயரில் நான் பேட்ரி எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஸோ பேட்ரி கனெக்ட் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வருமா? எஸ். சப்போஸ் நான் இங்கே ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இங்கேருந்து என்ன போகுது? பாசிட்டிவ் சார்ஜ் போகுது. அப்போ இங்கிட்ட என்ன ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இங்கிட்டு பார்த்தோன்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன ஆகும்? ஐம் சாரி, சரியா? ஆமாம். ஸோ இங்கே பாசிட்டிவ் போகுதுன்னா என்ன பண்ணும்? இந்த பாசிட்டிவ் வந்து இங்கே இருக்க நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். அப்போ இங்கே நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்? இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜோட லேயர் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? ஒரு பாசிட்டிவ் சார்ஜோட லேயர் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜில் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? எந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்னோட எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணி. அப்போ எலக்ட்ரானில் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் பேசிக்கான கான்செப்ட். சரி, பட் இப்போ நான் என்ன பண்ணல? பேட்டரியை கனெக்ட் பண்ணல. அதாவது நான் என்ன சொல்லலாம்? when there is no field, நான் எந்த ஃபீல்டும் வைக்காதப்போ, இங்கே எங்கே ஃபீல்டு இல்லை, நோ ஃபீல்டு. நோ ஃபீல்டுன்னு சொன்னால் எலக்ட்ரான் எதுவுமே மூவே ஆகாது அப்படின்னு சொன்னால் என்னை விட பெரிய முட்டாள் ஃபிசிக்ஸ் யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இட் இஸ் அ கண்டக்டர். இந்த கண்டக்டரில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அண்ட் எஸ், ஈவன் அட் ரூம் டெம்பரேச்சர் அந்த எலக்ட்ரான்ஸால் ஈஸியாக கண்டக்ஷன் பேண்ட்லேருந்து வேலன்ஸ் பேண்டுக்கு மூவ் ஆக முடியும். அப்போ என்ன பார்க்கும்? ஏன்னா அது ஓவர்லேப்டு. ஓகேவா? கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்ட் ஓவர்லேப்பாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் பார்த்தோன்னா ஈஸியாக என்ன பண்ணுன்னா, இதுலேருந்து அப்படியே உள்ளுக்குள்ளே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ எலக்ட்ரான் வந்து இங்கிட்டு போகும், இங்கிட்டு போகும், ரேண்டமாக இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், சரியா? எல்லா டேரக்ஷனும் ரேண்டம் போகும். அப்போ உடனே ஒரு கேள்வி வரும், ஏன் சார் அப்போ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணலான்னு எலக்ட்ரான் மூவ் ஆகுது இல்லை? அப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா அங்கே கரண்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கரண்ட் இருக்காது. அது எப்படி சார் கரண்ட் இருக்காது? நீ நல்லா பார்த்தனா எலக்ட்ரான் எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஓகேவா? அப்போ நீ உள்ளுக்குள்ள ஃபீல்டாக பார்க்குறப்ப அது வந்து என்ன ஆகும்? கேன்சல் அவுட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஓகேவா, நீ இது எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தனா, இது பார்த்தீங்கன்னா ரேண்டம் டைரக்ஷன் மூவ் ஆகுது, ஈக்குவல் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ மொத்த எஃபெக்ட் என்ன ஆக போகுது? நல்லிஃபை ஆக போகுது. சார் அப்போ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணால் மட்டும் என்ன சார் ஆகும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட தெர்மல் வெலாசிட்டி, thermal velocity. ஓகேவா? thermal velocity என்ன ஆகும்னா, எலக்ட்ரான் வந்து ரேண்டமாக இப்படியே மூவ் ஆகும். இந்த பேர் கூட நம்ம ப்ரௌனியன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து சப்போஸ் நான் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இதில் என்ன பண்ணுறேன்? ஒரு பேட்டரி, அதாவது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்படின்னா என்ன? இங்கிட்ட ஒரு பாசிட்டிவ், இங்கிட்ட ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். உடனே நெகட்டிவ் சார்ஜில் என்ன ஆகும்? இந்த டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? இந்த டைரக்ஷனில் நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகும். அப்போ கரண்டோட ப்ராப்பர் டெஃபினேஷன் என்ன? சரியா? ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் யூனிட் டைம் மட்டும் கிடையாது. இங்கேயே சார்ஜ் ஃப்ளோ ஆகிக்கிட்டே தானே இருக்குது, சார்ஜ் இந்த ரெஸ்ட்டில் இல்லையே. அப்போ கரண்டோட ப்ராப்பர் டெஃபினேஷன் பார்த்தோன்னா, ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பர் யூனிட் டைம் இன் யூனி டைரக்ஷன். ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகணும். ரேண்டமாக எல்லா டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடாது. ஓகே, அப்போ இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது பார்த்தியா? இந்த வெலாசிட்டி தான் நான் என்னன்னு சொல்ல போகிறேன்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. என்ன வெலாசிட்டி?
சார் அப்போ இங்கே டெம்பரேச்சர்னால எலக்ட்ரான் மூவ் ஆகுது. கண்டிப்பாக பார்த்தோன்னா ஒரு சில எலக்ட்ரான் வந்து ரேண்டமாக அங்கே இங்கேன்னு மூவ் ஆகும். நீ என்னதான் 100லேருந்து 95 பேரை வந்து வரிசையாக நேரம் நடத்த வைக்கலாம். பட் என்ன ஆகும், ஒரு 5 பேர் வந்து அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்வான். ஸோ அவங்க பார்த்தோன்னா ரேண்டமாக மூவ் ஆகாங்க. பட் எஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இதை கன்சிடரே பண்ண மாட்டோம், இது கரண்ட்டே கிடையாது. அப்போ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ட்ரிஃப்ட் வெலாசிட்டினால மட்டும்தான். தெர்மல் வெலாசிட்டினால உனக்கு கரண்ட்டு கிடைக்காது. ஓகேவா? ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் டே ஃபுல்லாக. ஸோ வீடியோ வந்தோன்னே உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ வீடியோ வந்து எந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டு, இதை தாண்டி எதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு டெலிகிராமில் அனுப்பலாம். மெயின் சேனலோட லிங்க் இங்கே இருக்குது. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.